ஹாய் ஓஸ் வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கோல் பேக்கரி வீடியோவில் தலைவன் தலைவிங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தலைவன் தலைவி இந்த படத்தை பாண்டியராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சண்டை வருது, காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. மறுபடியும் சண்டை வருது, காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை வருது. அதனால் 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. 3 மாதம் பார்த்துக்காம பேசிக்காமல் இருக்காங்க. கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் படத்தோட டேரக்டர் பாண்டியராஜ் எடுத்தாலே ஒரு நல்ல கதையை எடுப்பார். அதுவும் இந்த படத்தை ஒரு ஃபேமிலி கதையை எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போய் பார்க்க போனேன். 2வது காரணம் என்னன்னாக்கா, விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நித்யா மேனன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒரு சூப்பரான ஆக்டர். நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு போனேன். என்னோட எதிர்பார்ப்பை ஓரளவு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், நித்யா மேனனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியோட அம்மாவாக ஆக்ட் பண்ணி இந்த தீபாவாக இருக்கட்டும், கத்திக்கிட்டே இருக்காங்க. படம் சண்டைனாலே கத்துவாங்க. இந்த படத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, சமாதானம் ஆகிறாங்க, சண்டை போடுறாங்க, சமாதானம் ஆகிறாங்க. ஹீரோயின் கத்துறாங்க, விஜய் சேதுபதி கத்துறாரு, விஜய் சேதுபதியோட அம்மாவா தீபா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கத்துறாங்க. இந்த மாதிரி படம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் நித்யா மேனன் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக கோயிலுக்கு வருவாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு. அங்கே விஜய் சேதுபதியும் அவங்க அம்மா எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்துடுவாங்க. என்னை கேட்காம எப்படி மொட்டை அடிக்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிக்கிற சண்டை அப்படியே எதனால சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க. அப்பப்போ ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இவங்களுக்குள்ளே என்ன தான் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்க்கும்போது கடுப்பாகுது. என்னடா ஒன்று சண்டையை நிறுத்தவே மாட்டாங்களா? இந்த படத்தில் வந்து சண்டை தான் படம். ஒரு ஆக்ஷன் படம்னு நினச்சிக்காதீங்க, குடும்ப சண்டை படம். மாமியார் மருமகள் அந்த மாதிரி சண்டை. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வந்து ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற சண்டையை ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து பல நேரம் வந்து நிறைய காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் யோகி பாபுவே தேவையில்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு வந்து அப்பப்போ காமெடி பண்ணுறாரு. ஒன்றும் பெருசாக சிரிப்பு வரல. சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி காளி வெங்கட், மைனா அவங்களோட காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க பண்ணுற காமெடிக்கு சிரிப்பு இல்லைனாலும் அந்த கேரக்டர் ஓகே தான் அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்கே சுரேஷ் அவர் வந்து ஒரு வில்லன் ரோல் மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரால் என்ன முடியுமோ இந்த படத்துக்கு பண்ணி முடிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வர படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இந்த படம். இந்த படத்தை வந்து போய் தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2.75 கொடுப்பேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.